ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ராஜியும் ரஞ்சிதாவும் நினைக்கிற மாதிரி இங்கே எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லா தடைகளையுமே நம்ம அன்னபூர்ணியும் சரி, நம்ம ஹீரோயின் வெண்பா எல்லாமே உடைச்சி நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனை நடத்தி ராஜேஸ்வரிக்கும் சரி, அந்த ரஞ்சிதாவுக்கு கூட மூக்க உடைப்பாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்ன விஜய் தான் இல்லை, விஜய் இருக்கணும்னு நினச்சா கூட இந்த ராஜேஸ்வரி ஊதுற வார்த்தையில் விஜயோட சொந்த மூளை வேலை செய்யவே இல்லை. இப்பொழுதைக்கு ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தினால அவர் மூளை சுத்தமாக வேலை செய்யாமல் அவங்களுக்கு ஏற்றாப்புலேயே நடந்துட்டு இருக்காரு. அதுவும் மனசில் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பெரியம்மா கொடுக்குற நம்பிக்கை சான்ஸே இல்லை. அந்த நம்பிக்கையில் தான் அவங்களும் ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாத்தையுமே எடுத்து கட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக இந்த இடத்துல விஜய் இருக்க வேண்டியது, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க அண்ணனும் வராங்க. கரெக்டான டைமில் ஒவ்வொரு உதவியும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பண்ண பிரச்சனையினால என்ன பண்ணுறதுன்னு தவிச்சவங்களுக்கு கடவுளாக அவங்க அண்ணனும் அண்ணியும் சாப்பாடோட வந்தது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதை திருப்தியாக பண்ணி அவங்கள்ட்ட எல்லாம் நல்ல பேர் அவங்க வாங்கி நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற வாழ்த்துற அளவுக்கு வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்து அந்த தாலி பிரிச்ச கோக்குற ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயர் வேற தாலியை மாற்றிட்டு இந்த தாலி இதில் எல்லாத்தையும் கோத்து தாலி இது பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அன்னபூர்ணி அம்மா தான் முன்ன நின்று எல்லாத்தையும் நடத்துகிறாங்க. பண்ணு பார்ப்போம் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு பாருங்க. அது இல்லாமல் விஜய் வந்தால் தானே, விஜய் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற நிலையில் இருக்கிறப்ப இந்த தாலி பார்த்தாங்கன்னா உள்ள காணும். அதாவது அதுக்கான தேவையான பொருள் எல்லாத்தையுமே காணுன்றப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டாக்கு. ஏன்னா தாலி கொடி எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. அது தான் பேக்கில் இல்லைன்றது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் பதட்டமாகவும் அன்னபூர்ணிக்கு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பதட்டத்தோடையே இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இங்கே வச்சேன், இது காணோன்னு. அப்பயே நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாமே கண்டிப்பாக ராஜியும் ரஞ்சிதாவும் பண்ண வேலையாக தான் இருக்கும். பாவம் பெரியம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற நிலையில் அதையும் தாண்டி நம்ம வெண்பா பாப்பா செமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த ரஞ்சிதா அந்த தாலி அந்த கொடியை திருடினதை பார்த்து நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ ரஞ்சிதா சித்தி தான் எல்லாத்தையும் இதை எடுத்து இது பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் வச்சு எப்படி வாங்கணுமோ அந்த வகையில் வாங்குவாங்க. ஆல்ரெடி தாலியை கட் பண்ணதுக்கே ரஞ்சிதா மூக்கு ஒழிஞ்சிச்சு. ஸோ தாலி கொடி அதாவது கொடியை வேற எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. எப்படியாவது இதை கரெக்டாக வாங்கி கரெக்டான முறையில் ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்திடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.